அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வு இனிமையே, தஞ்சமே வாழ்க வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வு இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் யார், தாயே என்றுனை கூவியே அழைத்தோ, வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வு இனிமையே, தஞ்சமே வாழ்க வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே. கண்ணீர் கனவாயில் நின்றுனை நோக்கி கதறியே அழுதோ, பெருமூச்செறிந்தோ, ஆதலால் எமக்காக பரிந்துரைப்பவரே, ஆதலால் எமக்காக பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய், வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வு இனிமையே, தஞ்சமே வாழ்க வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவார், கருணையின் உருவே, தாய்மையின் கனியே, கருணையின் உருவே, தாய்மையின் கனியே, இனிமையின் தருவே, கண்ணி மரியே, வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வு இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் யார், தாயே என்றுனை கூவியே அழைத்தோ, வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வு இனிமையே, தஞ்சமே வாழ்க வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே. மே மாதம் 28ஆம் தேதி புதுக்காலத்தின் 8ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 10 முதல் 14 வரை. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான்
இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிக்கப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 28 முதல் 31 வரை. அப்பொழுது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசி ஆவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் வரும் இயேசுவின் வார்த்தைகளை மேலோட்டமாக வாசித்தோம் என்றால் முதலில் ஆச்சரியமும் பின்பு அதிர்ச்சியும் தான் ஏற்படும். தந்தையையும் தாயையும் சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் பொருட்டு விட்டுவிட நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. உறவே வாழ்வு என்று வாழ்ந்த இயேசு இங்கு உறவுக்கு எதிராக பேசுவது போல தோன்றுகிறது. இயேசு இவ்வாறு சொல்லியிருப்பாரா என்கின்ற கேள்வி கூட நமது மனதில் எழும்பக்கூடும். ஆனால் இதே இயேசுவினுடைய வார்த்தைகளை நமது வளர்ச்சி படிநிலையின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்வதனுடைய அர்த்தத்தை நம்மால் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. வீடுகளில் மண் தொட்டியில் செடிகள் வளர்ந்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். செடி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளர்ந்தவுடன் விவசாயி அந்த தொட்டியிலிருந்து செடியை பிரித்து எடுத்து தனது தோட்டத்தில் நட்டு வைப்பார். செடியும் செழித்து வளர ஆரம்பிக்கிறது. இதற்கு மாறாக ஒரு விவசாயி தொட்டியிலிருந்து செடியை பிரிக்க மனமில்லாதவராக இருந்தார் என்றால் செடியின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் அதன் பலன் தரும் தன்மையும் பாதிக்கப்படும். இதை கொஞ்சம் மனித வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். செடி போன்ற நம் ஒவ்வொருவரின் வாழ்வும் தொட்டி போன்ற நமது குடும்ப உறவுகளில் ஆரம்பிக்கின்றது. தொட்டி செடிக்கு எவ்வாறு சிறப்பு பராமரிப்பும் பாதுகாப்பும் கிடைக்கிறதோ அவ்வாறே நமது பெற்றோர்கள் நமக்கு சிறப்பு அன்பையும் பராமரிப்பையும் வழங்குகின்றார்கள். அதன் காரணமாக நாமும் வளர்ந்திருக்கின்றோம். இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தவுடன் நமது வளர்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டுமெனில் தொட்டிக்குள்ளே முடங்கி போகாத செடியைப் போல என் குடும்பம், என் வீடு, என் சொத்து என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முடங்கி போகாமல்
அவ்வட்டத்தை தாண்டி செல்வது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு அழைப்பைத்தான் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நமக்கு முன்பாக வைக்கின்றார். புத்தர் ஞானம் பெற்ற பின்பு தன் மனைவி யசோதாவை பார்க்க விரும்பினாராம். காரணம் இதுதான். அவர் வாழ்வின் பிரச்சனைகளான நோய், வறுமை, மூப்பு ஆகியவற்றிற்கு விடை தேடி வீட்டை விட்டு வெளியேறிய பொழுது நடு இரவில் தன் மனைவி உட்பட யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு திருடனைப் போல வெளியேறினார். அவர் அவ்வாறு வெளியேறியதற்கான காரணத்தை தன் சீடர்களிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். என் மனைவியும் பிள்ளையும் விழித்திருக்கின்ற பொழுது நான் வெளியேற வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்றால் நான் அரண்மனையை விட்டு வெளியேறியே இருந்திருக்க மாட்டேன். என் குழந்தையின் சின்ன சினுங்கலே அழுகையே என் ஞானத்தை நோக்கிய பயணத்திற்கு அன்றே தடையாக இருந்திருக்கும் என்று சொன்னாராம். இவ்வாறு சொல்லாமல் கொள்ளாமல் விட்டு வெளியேறிய காரணத்தை தன் மனைவிக்கு தெரியப்படுத்தவே அவர் தன் மனைவியை சந்திக்க விரும்பினாராம். அன்புக்குரியவர்களே, புத்தரை போல நாம் நடு இரவில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை, காட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. மாறாக நாம் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டு நம் குடும்ப உறவுகளையும் நம் சுய மைய வட்டத்தையும் தாண்டி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நேற்றைய நாளில் செல்வத்தில் சிக்கி கிடப்பது எவ்வாறு ஆபத்தானது என்பதை பார்த்தோம். இன்றைய நாளில் நாம் குடும்ப உறவுகளில் சிக்கி கிடப்பது சரியானதல்ல என்கிற செய்தியை இறைமகன் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். இயேசு குடும்ப உறவுகள் தேவையில்லை என்றோ அல்லது குடும்ப உறவுகளை வெறுக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை. மாறாக அவை நம் வளர்ச்சிக்கும் பிறருக்கும் கடவுளுக்கும் நம்மை அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கைக்கும் தடையாக மாறிவிடக்கூடாது என்பதைத்தான் எடுத்துரைப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம். இறைவா, எம் உறவுகள் எம் வாழ்க்கை சிறகுகளுக்கு வலுவூட்ட வேண்டுமே தவிர அவற்றை முறிப்பனவாக இல்லாமல் இருக்க வரம் தாரும். ஆமென்.